Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. அது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தான் இருக்கு. எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல நிறைய உங்களுக்காக வீடியோஸ் வந்து கொடுக்க போறோம். சரியா? அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அதனால கண்டிப்பா மறக்காம இந்த விஷயத்தை நீங்க செஞ்சிருங்க. ஓகே, அதாவது இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு வந்து டைம் இருக்கு. சரியா? அப்படிங்கிற பட்சத்துல சார் நான் இந்த ஒரு நாள் நான் டைம் வந்து நல்லா நான் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? அதாவது நான் கொஞ்சம் படிச்சாலும் அதிகமா நான் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது யூடியூபர்ஸ் நாட் ஏ கொஸ்டின் செட்டர்ஸ், அதை நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? யூடியூப்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க போடக்கூடிய ஆட்கள் யாருமே கொஸ்டினை செட் பண்றது கிடையாது. சரியா? அதே மாதிரி அவங்க போடக்கூடிய வீடியோஸ் அப்படியே பார்த்துட்டு அதே தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணவும் கூடாது. அதையும் நீங்க என்ன சொல்றது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி உண்மைகளை நம்ம சொல்றதுனால தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கே வாட்ஸ்அப் பண்ணாங்க. சார் பசங்களுக்கு பாசிட்டிவா நீங்க பேசி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா ரியாலிட்டியை நம்ம எப்பயுமே சொல்லுவோம். சரியா? பரவாயில்ல, நம்மளை ஃபாலோ பண்றது கொஞ்சமான பசங்க ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம உண்மைத்தன்மையை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் விஷயம். சரியா? ஏன்னா இதுதான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட் வந்து பிளேம் பண்ணக்கூடாது. ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10 எக்ஸசைஸ். சரியா? அப்ப 10 எக்ஸசைஸ் சொல்லும் போது அதுக்குள்ள நம்ம இம்பார்ட்டன்ட் கொண்டு போய் உள்ள திணிக்க கூடாது. அப்ப 10 எக்ஸசைஸ் படிக்க போறோம் அப்படின்னா அந்த 10 எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய எல்லா சமயம் நம்ம என்ன சொல்றது பாத்துடணும். அப்படி நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அதாவது நல்ல மார்க்கெட் நீங்க என்ன சொல்றது ஸ்கோர் பண்ணிடலாம் வித் ஒன்வேர்டோட. சரியா? அதனால கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.2ல வந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் இல்லைன்னா ஒரு 3 மார்க் அந்த ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லி. சரியா? ரேங்க் மெத்தட்ல கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மார்க் இல்ல வந்து ஒரு 3 மார்க் கண்டிப்பா நமக்கு கேட்க போறாங்க எக்ஸாம்ல. அது தெளிவா நீங்க பாத்துங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம் மட்டும் பாத்துங்க. அதுல வந்து ஒரு 2 மார்க் வரலாம், இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் செம்ல இருக்கக்கூடிய இந்த ஃபோர்த் சப்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து இந்த 5 மார்க் வரலாம். கண்டிப்பா இதை பாத்துங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸசைஸ் 2.1 இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க பாத்துறீங்க. நாட் ஒன்லி ஃபார் குவார்டர்லி எக்ஸாமினேஷன், ஹாஃப்லி எக்ஸாமினேஷன். சரியா? நீங்க பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்குமே என்ன பாத்தீங்கன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் இல்ல வந்து ஒரு 3 மார்க் வந்துடும் எக்ஸசைஸ் 2.1ல இருந்து. சரியா? அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.5 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸசைஸ் 2.4ல இந்த பியூர்லி இமேஜினரி, பியூர்லி ரியல் அப்படிங்கிற ஒரு சம் வரும். அது வந்து கண்டிப்பா கேட்பாங்க. இது வந்து அடுத்த எக்ஸசைஸ் 2.5. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா Z1, Z2, Z3 அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூ ஆட் பண்றது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்றது. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இது வந்து ஒரு 2 மார்க் இல்லைன்னா ஒரு 3 மார்க் வந்துடும். இதை நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 3.4ல மொத்தமே 5 சம் இருக்கும். அந்த 5 சம்ல இருந்து எக்ஸாம்பிள் 2 சம் இருக்கும், எக்ஸசைஸ்ல வந்து ஒரு 3 சம் இருக்கும். இந்த 5 சம்ல இருந்து ஒரு 5 மார்க் நமக்கு கண்டிப்பா கேட்க போறாங்க. அதை நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 3.6 தேர்ட் சாப்டர் லாஸ்ட் எக்ஸசைஸ். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கே இதுல இருந்து ஒரு 2 மார்க் வரப்போகுது அப்படிங்கிறது. சரியா? எக்ஸசைஸ் 3.6ல இருந்து ஒரு 2 மார்க் நமக்கு வரப்போகுது. அதாவது எத்தனை ரியல் நம்பர்ஸ் இருக்கு, எத்தனை இமேஜின் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம எழுதி ஆட் பண்ணி போடுவோம்ல அந்த சம். சரியா? அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 4.5 அதாவது 4th சாப்டர்ல லாஸ்ட் எக்ஸசைஸ் மட்டுமா தெளிவா நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் வந்துடும். tan inverse of x plus tan inverse of y அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா ஒரு சம் வரப்போது. அதை நல்லா தெளிவா நீங்க பாத்துங்க. சரியா? எக்ஸசைஸ் 4.5 ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.2, இந்த எக்ஸசைஸ் 5.2ல இருந்து ஒரு 2 மார்க் வரப்போகுது, ஒரு 3 மார்க் வரப்போகுது, ஒரு 5 மார்க் வரப்போகுது. மொத்தம் 10 மார்க் வரப்போகுது. இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் படிச்சிட்டீங்க அப்படின்னா. என்ன சார் சொல்றீங்க 10 மார்க் வரப்போதா? பப்ளிக் எக்ஸாமுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல நம்பர் ஆஃப் சம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். அதை பார்த்தோன்னே இன்னும் இவ்வளவு சம் இருக்கு அப்படி கிடையாது. ஒரே மாடல், அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் அதாவது ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் இல்ல 3 மார்க் வந்துடும்.
அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபோகஸோட வேல்யூ, வெர்டெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் லாட்டிஸ் ரெக்டம், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், இதெல்லாம் ஃபைண்ட் பண்ண சொல்லி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாடல். சரியா, அந்த மாடல்ல இருக்கக்கூடிய சம்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்துடும். அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸசைஸ் 5.2 தெளிவா நீங்க பாத்துங்க. கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 10 மார்க் பப்ளிக் எக்ஸாமுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 5.5, எக்ஸசைஸ் 5.5ங்கிறது அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ். அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பா 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 பப்ளிக் எக்ஸாமுக்கே ஒரு 5 மார்க் வந்து நமக்கு வந்துடும். மொத்தம் 10 சம் இருக்கும். அந்த 10 சம்ம தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 6.1ல இருக்கக்கூடிய அந்த cos a plus b, cos a minus b, sin a plus b, sin a minus b அதை மட்டும் பாத்துங்க. கண்டிப்பா இதை மட்டும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நல்ல மார்க்கே உங்களால என்ன சொல்றீங்கன்னா ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா, கண்டிப்பா 60+, 70+ கூட உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும் வித் ஒன் வேர்ட்ஸோட. சரியா, நல்லபடியா பாருங்க. குவார்டர்லி எக்ஸாம் நல்லபடியா எழுதுங்க. நம்ம சேனலை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நாம உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதனால வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.